வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் நான் படிச்சிருக்கேன், அந்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ஏன் முக்கியம், எஜுகேஷன் சிஸ்டமில் என்னென்ன இருக்குது, அதில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை பற்றி தான் முழுசாக சொல்ல போகிறேன். ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் எஜுகேஷன்ற புக்கில் இருந்து நான் 2 முக்கியமான டிஃபெக்ட் இன் எஜுகேஷன் சிஸ்டம் அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல அந்த புக்கில் என்ன டிஃபெக்ட்னு சொல்ல வராங்கன்னா, டீச்சிங் மெத்தடை பற்றி தான் டிஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அதில் டீச்சிங் மெத்தட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாமல் எல்லாரையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒருத்தனுக்கு கெப்பாசிட்டி இருக்கும், அதை படிக்கக்கூடிய அளவுக்கு, இன்னொருத்தவனுக்கு கெப்பாசிட்டி இருக்காது, அதை படிச்சிருக்க முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற ட்ராக்கு போவாங்க, எல்லாருக்குமே ஒரே ட்ராக்லேயே வராங்க, ஒரே இதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எல்லாரையும் ஒரே மாதிரியே படிக்க வைக்கிறாங்க. அதை அவர் தப்புன்னு சொல்ல வர்றாரு. அதாவது இந்த புக்கை எழுதினவரே தப்புன்னு சொல்ல வர்றாரு. அதே மாதிரி பேரண்டிங்க்கும் டீச்சருக்கும் அவங்க நல்ல ஒரு டீச்சர்ஸாக இருக்கணும்னா அவங்களுக்கு பசங்களோட சைக்காலஜியை கொஞ்சமாச்சும் புரிஞ்சிக்கணும்னு சொல்ல வராங்க. அதாவது நம்மளோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ ஒழுங்காக நடந்துக்கனா கண்டிப்பாக நம்ம ஒரு குட் எஜுகேட்டராக மாற முடியும் அப்படின்றத தான் இந்த புக்கில் முதல்ல சொல்ல வராங்க. ஆக்சுவலாக நம்ம பேசிக்காகவே ஒரு குழந்தையோட சைக்காலஜியை புரிஞ்சாதான் ஒரு குழந்தையவே வளர்க்க முடியும். ஒரு குழந்தைய நல்லா வளர்க்கும் போது தான் அது நல்ல வழியில் போகும். அதுதான் பேசிக்காகவே டீச்சிங்னுவாங்க. டீச்சிங் மேக்ஸ் அவர் வே வெரி குட். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்த பாயிண்டா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸ் அதை பற்றி தான் சொல்ல வர்றாரு. கம்பேர் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே கம்பேர் பண்ணுறது. ஏன்னா அந்த மாதிரி கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு இந்த புக்கில் சொல்ல வர. ஏன் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னா, இந்த பையனுக்கு டிராயிங்லையோ ஸ்போர்ட்ஸ்லையோ எல்லாத்துலேயுமே ஒரு திறமை இருக்கலாம், ஆனால் எஜுகேஷனில் அவன் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பான். ஆனால் இந்த பையன் எஜுகேஷனில் சூப்பராக இருக்கும்போது இவங்க 2 பேரையும் எஜுகேஷனில் போய் காம்படிட் பண்ண போனால் எப்படியும் இந்த பையன் தான் ஜெயிப்பான். அதுக்குன்னு இவன் சிறந்தவன் கிடையாது. அதை தான் இவர் சொல்ல வர்றாரு. காம்படிஷன், அதாவது கம்பேரிசன் இல்லாத மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இவர் எக்ஸாம்ஸை பற்றியும் சொல்ல வர்றாரு. இந்த எக்ஸாமினேஷன்றதே எல்லாரையும் ஒரே ரேஸில் ஓட வர்றது. அந்த ரேஸில் ஜெயிக்கிறவன் ஏதோ சக்சீட் ஆனவன் வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஆளு, ரொம்ப முக்கியமான ஆளு அந்த மாதிரி சொல்றாங்க. எக்ஸாமில் தோத்தவன் வெத்து வெட்டு தற்குறி அந்த மாதிரி விஷயங்களை சொல்றதும் இந்த சொசைட்டி தான் சொல்லுது. அதை பற்றியும் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இந்த புக்கில் இந்த டாபிக் வரும்போது அற்புதமாக ஒரு லைன் சொல்லியிருப்பாரு இந்த ஆத்தர். என்ன சொல்லியிருப்பாருன்னா, நல்லா படிக்கிறவங்க படித்து எக்ஸாம்ஸ் சக்சீட் பண்ண பிறகு அவங்க செம்ம ஹாப்பியாக செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்காக தான் அவங்க லைஃப்ல கொஞ்சம் வயசான பிறகு, கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் அவங்களுக்கு அந்த ஆல்ரவுண்ட் ஹாப்பினஸ் ஆஃப் த லைஃப்பை அவங்க அச்சீவ் பண்ணவே இல்லைன்றதே புரிய வரும். இதை தான் இந்த புக்கில் சொல்கிறாங்க. இந்த டீச்சர்ஸ்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டீச்சர்ஸ் கண்டிப்பாக தப்பே சொல்ல முடியாது. ஏன்னா அதாவது அவங்களோட சிஸ்டமே அப்படிதான். அவங்களுக்கு முன்னாடி இந்த டீச்சர்ஸ் என்ன இமிட் பண்ணாங்களோ, அதாவது எமிடேட் பண்ணாங்களோ, அதே தான் இவங்களும் நம்ம கிட்ட அதே மாதிரி தான் காட்டுவாங்க. ஆக்சுவலாக இந்த சிஸ்டத்தை மாற்றினா தான் டீச்சர்ஸோட இதுவுமே மாறும். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், ஸ்போர்ட்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னா அந்த ஸ்டூடெண்ட்டை ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டடீஸை நிறைய படிக்க வச்சுட்டு மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தரலாம். இந்த மாதிரி மெத்தட் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டான்ற விஷயம்லாம் இருக்குது. ஆனாலுமே அது ரொம்ப மைனாரிட்டி லெவலாக இருக்குது. அது கொஞ்சம் மெஜாரிட்டி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டீச்சர்ஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? மார்க்குன்னு டீச்சர் ஏன் கேட்குறாங்க, இதுன்னு ஏன் கேட்குறாங்கன்னா, அது ஒரு வகையான ப்ரெஷர் இருக்கலாம். ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் நிறைய டீச்சர்ஸ் பாஸ் பண்ணோம், இது பண்ணோம், அது பண்ணோன்றாங்க. அந்த 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 சூழ்நிலையோட பேரை தான் இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் அப்படின்வாங்க. அதாவது டீச்சர்ஸ் தன்னுடைய வாழ்நாள் படிப்பையும் ஸ்கூலில் தான் கண்டினியூ பண்ணாங்க, காலேஜ் ஹையர் ஸ்டடீஸையும் காலேஜில் தான் கண்டினியூ பண்ணாங்க, திரும்ப அவங்க வாழ்க்கை அதே ஸ்கூலில் தான் போகுது. அதனால அவங்களுக்கு வெளி உலகத்தை விட ஸ்கூல் லைஃப் தான் பயங்கரமாக தெரியும். அதாவது இந்த ஸ்கூல் லைஃப்ல சக்சீட் பண்ணிட்டா வாழ்க்கையில ஓரளவுக்கு சக்சீட் பண்ணிடலாம் அப்படின்ற தாட்ல மட்டும்தான் இருக்கிறாங்க. ஏன் படிக்காதவங்க யாருமே இதுவரையிலும் பெரிய ஆள் ஆனதே கிடையாதா? இதுவரையிலும் நிறைய பேர் நம்ம ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெருசாக படித்தவங்க கிடையாது, எல்லா கிரிக்கெட்டர்ஸும் பெருசாக படித்தவங்க கிடையாது. ஆனால் அவங்க எல்லாருமே நமக்கு தெரியும். நம்ம இன்னைவெல்லாம் விராட் கோலியோ ஒரு சச்சின் டெண்டுல்கரையோ பார்த்துன்னு தான் வரோம். விஜயோ பெரிய பெரிய ஆக்டர்ஸையும் நம்ம பார்த்துட்டே தான் வரோம். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட் வித் அதர் ஆர்ட்ஸ். அதாவது ஆர்ட் இருக்கிறவங்களுக்கு எஜுகேஷன் நம்ம திறமை இருக்கும் பொழுது திறமையை தான் ஃபோக்கஸ் பண்ணோம். எஜுகேஷன் முக்கியமாக இருந்தாலும் கூட
திறமை இருக்கிறவங்க வந்து எஜுகேஷன் இல்லாத போதும் தப்பிச்சிடுவாங்க அப்படின்ற விஷயத்தை தான் இங்கே கன்வே பண்ண வரோம். அடுத்ததா இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி அப்துல் கலாம் கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கேட்கும்போது அப்துல் கலாம் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் நம்ம ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரணும். அதாவது 25%, அதாவது 9th 10th 11th 12th இருக்கிற சிலபஸ்லேருந்து 25% கட் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஸ்கில் ட்ரைனிங் பேஸ்டு கோர்சஸை ஆட் பண்ணலான்றாரு. அந்த கோர்சஸை நம்ம ஆட் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோர்சஸ்லேருந்து நமக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். ஒரு கோர்ஸை முடித்த கையோடு நம்ம போகலாம். இந்த மாதிரி தான் அவர் காலேஜ்லேயும் சொல்கிறாரு. இந்த சிஸ்டம் சொன்னாரே, ஆனால் அந்த மாதிரி எதுவும் மாற்றம்லாம் ஏற்படல. 9th class, 10th class, 11th class, 12th class, you reduce the 25% of the syllabus and then introduce professional courses, skill training. So, when the student comes out of the school, high school, he comes with 2 certificates. One is that he is qualified 10 plus 2. Another certificate, he has got a skill certificate. Imagine, okay? He is employable. Same thing for colleges. There also, he studies 4 years. Graduation. I am saying you reduce 1 year, make it 3-year course. 1 year give them expertise. So you will come with a degree and a diploma of expertise. Okay? நம்ம டீச்சர்ஸும் அதே தான் படிச்சிருப்பாங்க, நம்ம பேரண்ட்ஸும் அதே தான் படிச்சிருப்பாங்க. அதே சிஸ்டத்தில் தான் நம்மளும் இப்போ வரலும் படிச்சுட்டு வரோம். இந்த விஷயத்தோட அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ எஜுகேஷன் வந்து நம்ம நாட்டில் எந்த அளவில் இருக்குது கண்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா 33rd இடத்துல இந்தியா இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக சவுத் கொரியா ஃபர்ஸ்ட்ல இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. நம்மளதே 33rd இடத்துல இருக்குது. என்னதான் நம்ம இந்தியாவுக்குள்ளே பார்த்தோம்னாலும் தமிழ்நாடு ரொம்ப பேடாலாம் இல்லை. தமிழ்நாடு வந்து ஒரு சூப்பரான இடத்துல தான் இருக்குது. 80% ஆஃப் லிட்ரேஷன் ரேட் வந்து வச்சுருக்காங்க தமிழ்நாடு. லிட்ரேஷன் இல்ல, லிட்ரஸி ரேட் வச்சிருக்காங்க தமிழ்நாடு. 18.23%. 80 இல்ல 80 கேக்கத்தி 18 கேக்குது. ஆண்கள் படிப்பாங்கன்னா 12வது இடம் தமிழ்நாட்டுக்கு இருக்கு, பெண்களுக்கு 13வது இடம் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. ஆக்சுவலா இது மட்டும் முக்கியமான பாயிண்டா இருக்கிறத விட மேஜரா படிப்பை விட்டு வெளில போறாங்க, அதுவுமே ஒரு முக்கியமான இடம் இருக்கு. இப்ப படிப்பை பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டைப்பா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிரைமரி ஸ்கூல்ஸ் 6 வயசுல இருந்து 11 வயசு வரலாம். அந்த 5 வருஷம் பிரைமரி ஸ்கூல்ஸ் வரும். 1ல இருந்து 5th வரலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா மிட் ஸ்கூல் 6th ல இருந்து 8th வரலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா ஹையர் செகண்டரி ஹையர் செகண்டரி 9 to 10 11 to 12 வந்து செகண்டரி ஹையர் செகண்டரின்ற மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. இதை தாண்டி நம்ம காலேஜ் கோர்சஸ் பண்றோம். இதுதான் இங்க இருக்கிற சிஸ்டம். இப்படிதான் விளங்குது. இந்த சிஸ்டத்துல இருந்து என்ன பண்றோம்னா, இந்த சிஸ்டத்துல இருக்கிற கிட்ஸ் வந்து என்னன்னா இந்த டைம் பீரியட்ல அவுட் ஆகுறவங்கள பத்தி பாத்தீங்கன்னா 35.3% கேர்ள்ஸ் வந்து இந்த எஜுகேஷனை, அதாவது ஸ்கூல் படிப்பை விட்டுட்டு வெளில போறாங்க. அந்த 26.7% ஆஃப் பாய்ஸுமே வெளில போறாங்க. இந்த விஷயத்தையும் இந்த நோட் கன்வே பண்ணுது. அடுத்ததா நம்ம இவ்வளோ விஷயம் பேசுறோமே, ஏன் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இப்படி இருக்குன்றத பத்தி பேசுறோமே, ரீசன் ஃபார் திஸ் எஜுகேஷன் சிஸ்டம். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாறாததுக்கான காரணமா நான் பார்க்கறது என்னன்னா, ஆக்சுவலா ஒரு 7 லட்சம் பேரை தினமும் வருஷத்துக்கு தினமும் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து எஜுகேட் பண்ணி அனுப்புறாங்க. அப்படி லார்ஜ் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் வந்து அவங்க எஜுகேட் பண்ணி வெளில அனுப்பணும். அந்த ரீசன்ஸ்னால ஒவ்வொருத்தனோட திறமையை உட்காந்து, தம்பி நீ நல்லா வழங்கப்பா, நீ வரையப்பா, தம்பி நீ நல்லா டான்ஸ் ஆடுறியா, நீ டான்ஸ் ஆடுறா, நீ ஏட்டா படிக்கிற அப்படின்னு நீங்க யாரும் கேட்கவே போறது கிடையாது. அதனால பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற காரணத்தினால இங்க எஜுகேஷன் சிஸ்டத்தை ஒரே வேலை கொண்டு போறாங்க. டிஃப்ரெண்ட் வேஸா பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலேஜ்ல என்னதான் பிரிச்சாலும் அது கூட ஒரு அவேர்னஸ் இல்லை. இப்போ நான் 12th முடிச்சுட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட யாரும் வந்து இந்த படிப்பு படிச்சா இதுக்கு போகலாம், அந்த படிப்பு படிச்சா அதுக்கு போகலாம், இந்த படிப்புல இது இருக்குது, அந்த படிப்புல அது இருக்குது அப்படின்ற விஷயத்த கன்வே பண்ணவே இல்லை. அப்போ எனக்கு என்ன தோணும், முக்கால்வாசி மேஜராக யார் என்னென்னலாம் எடுக்கிறாங்களோ அதே தான் எடுக்கணும் அப்படின்ற விஷயம் தோணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், குட்டையில் வேற மற்ற மாதிரி இன்ஜினியரிங்கில் போய் விழுவேன், இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் போய் விழுவேன். இந்த இடத்துல நான் பண்ணுறது தப்பா, இல்லை என்னை எஜுகேட் பண்ணாமல் விட்டதுனால தான் நான் இப்படி ஆனன்றது தப்பா அப்படின்ற கேள்வி எழும்புது. அந்த அவேர்னஸ், எஜுகேஷன், அந்த மாதிரி விஷயங்கள் 11th 12th இருக்கவே மாட்டேங்குது.
அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சமாச்சு கன்வே பண்ணலாம், ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் மாதிரி நடத்தலாம், இல்லை மொத்த 12th முழுக்கவே ஒரே ஒரு நாளில் சொல்லக்கூடிய விஷயம் தான். உனக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்காப்பா, இந்த இதுக்குள்ளே போப்பா, கோர்ஸ்குள்ளே போப்பா, உனக்கு போனால் நிறைய ப்ராஃபிட் இருக்குப்பா அப்படின்ற விஷயத்த இங்கே யாருமே சொல்கிறது இல்லை. ஆக்சுவலாக அந்த டீச்சர்ஸ் கூட பெருசாக அந்த விஷயத்தை பற்றி கன்வே பண்ணுறதே கிடையவே கிடையாது. இந்த மாதிரி மேஜர் டிஃபெக்ட் இருக்குது. நம்ம சிலபஸும் ஆக்சுவலாக நம்ம நிறைய தற்கொலைஸை பார்த்துருப்போம் யூடியூப் ரீல்ஸ்லையோ வீடியோஸ்லையோ, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் டோட்டலி வேஸ்ட், இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் படிக்கிறதே வேஸ்ட்டுமா, இங்கே படிக்கவே படிக்காதீங்கம்மா அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா அவங்களோட மேஜர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்குன்னா, இந்த சிஸ்டத்தில் படிக்கும்பொழுது நான் படித்த அல்ஜிப்ரா என் வாழ்க்கையில் எங்கேயும் பயன்படல, நான் படித்த டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன், அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் படித்த தெர்மோடைனமிக் லா, இது எதுவுமே எங்கேயுமே பயன்பட மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்ல வராங்க. ஆக்சுவலாக இந்த சிஸ்டத்தில் வந்து எப்படி எஜுகேட் பண்ணுறாங்கன்னா, எல்லாரையுமே தன்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானதை சொல்லி தரத்தில்லை. ஆக்சுவலாக அதையும் சொல்லி தரணும் தான், நான் அதை வேணான்னு சொல்ல வரல. நீ எப்படி தீ மூட்டணும், நீ எப்படி சர்வே பண்ணணும், நீ எங்கேனாச்சும் மாட்டிக்கினா என்ன பண்ணுறது, நீ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னா என்ன ஐடியா இருக்கணும், நீ இது பண்ணுனா என்ன இருக்கணும், நீ சமைக்கிறது எப்படி இருக்கணும், இந்த விஷயத்தையும் சொல்லி தரணும். இது எல்லாமே பேசிக், வாதத்துக்கான பேசிக்கையும் சொல்லி தரணும். அங்கேயும் அவங்க மிஸ் அவுட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி சிஸ்டம் வந்து ஏன் உருவாச்சு, இந்த சிலபஸ் இவ்வளோ டஃப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த டஃப்பான சிலபஸ்னால்தான் நாளை பின்ன ஒரு அப்துல் கலாமோ இல்லை வந்து சுந்தர் பிச்சையோ உருவாகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிட்டாரு. வை? பிகாஸ் சுந்தர் பிச்சைலாம் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துலேருந்து வந்தவர் தான். ஏபிஜே அப்துல் கலாம் கூட நம்ம சிஸ்டத்துலேருந்து வந்தவர் தான். அப்பேற்பட்ட வந்தவர் கூட அவங்கெல்லாம் கூட இந்த கஷ்டப்பட்டு இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மூலயமா எஜுகேட் ஆனவங்க தான். அவங்க வந்து எப்படி எஜுகேட் ஆனாங்கன்னா, செல்ஃப் லேர்னிங். ஒரு படிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது செல்ஃப் லேர்னிங் மட்டும்தான். நம்ம ஒழுங்காக நம்மளே ட்ரெயின் பண்ணிக்கினா மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும், சர்வே பண்ண முடியும். இப்போ யாருமே நம்மளை வந்து தூக்கி விடவோ இது பண்ண போகிறதோ கிடையாது. இங்கே சக்சீட் ஆன முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லேர்னிங் மூலமாக தான் சக்சீட் ஆனவங்க. யாருமே இவங்க அவங்க கைடன்ஸ் இருக்கும், பட் எல்லாருமே ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்களா ஒழிய, நம்ம சக்சீட் ஆகணும்னா நம்ம செல்ஃப் லேர்ன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இதுதான் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக விளங்குது. இதை வந்து எப்படி சொல்லுவார்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை கட் பண்ணி வந்து இந்த விஷயத்த பார்த்து என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு மீனை எடுத்து மரம் மேலே ஏற விட்டா அது ஏறுமான்ற மாதிரி தான் சொல்றாரு. அந்த மாதிரி தான் எஜுகேட் பண்றாங்க. வராத ஒரு விஷயத்த எஜுகேட் பண்ணிட்டே வராங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் வந்து அடிக்கடி எஜுகேட் பண்ணி வெளில அனுப்புறதுல இருக்கிறாங்க இவங்க. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் லாஸ்ட் இயரில் மட்டும் 7,60,606 பேரை வந்து எஜுகேட் பண்ணியிருக்காங்க, எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதில் 7,90,996 பேர் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க. 94.567% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பாஸ் அவுட் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி லார்ஜ் அமௌண்ட்டை வருஷம் வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்கிறது, ஆல் ஓவர் இந்தியாவில் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த 7 லட்சம் பீப்புள்னா நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க. அத்தனை பேருக்கு நீ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும், அது ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரே ஃபீல்டில் இருக்கிற மாதிரி இவங்க மாற்றிடுறாங்க. ஒவ்வொருத்தவருக்கும் தனித்தனியாக போய் பிரித்து சொல்ல முடியாது, சொல்ல போகிறது இல்லை. எல்லாரையும் ஒரே ட்ராக்ல ஓட விடுறாங்க. அந்த ஒரு ட்ராக்கை வச்சுதான் எல்லாரையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஏய், இவன் வெறும் 300 மார்க் தான்டா எடுத்திருக்கான், இவன் படிக்க மாட்டான்டா. ஏய், இவன் 500 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கான், 550 எடுத்துருக்கான், இவன் சூப்பராக படிப்பான். அந்த மாதிரி இவங்கள ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு பெருசாக கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃப்ரெண்ட் பண்ணுறாங்க. இந்த 300 மார்க் எடுத்தவன நீ இவன் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் சாதிக்க போகிறான்ற மாதிரி அவங்க கேரக்டரிஸ்டிக்கை அப்படியே இமேஜின் பண்ணி அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே நிறுத்தி விட்டுறாங்க. இந்த சைடு இருக்கிறவன் பெருசாக சக்சீட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலாக அது உண்மையே கிடையாது. இப்ப ஐஐடி ரேங்கிங்ல ஜேஇ ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் வந்தவரோ, இது வந்தவரோ, இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் வந்தவரோ அப்துல் கலாம் இல்ல. ஆனா அவர் தான் பிரசிடென்டா போட்டிருந்தாங்க, அவர் தான் இஸ்ரோவே ஆண்டு ஆளுனாரு. அடுத்து அதே எஜுகேஷன் சிஸ்டத்துல படிச்ச நம்ம தலைவர் சுந்தர் பிச்சை கூட அவர் ஒன்றும் ஐஐடி தான் படிச்சாரு, டாப் ரேங்கிங்லயோ இதுலயோ அதுலயோ எல்லாம் வரல. ஆனா இன்னைக்கு கூகுள் சிஇஓ அந்த போஸ்டிங்ல இன்னைவரெல்லாம் இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம். அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாங்களா, அவங்கெல்லாம் இப்படி இருந்தாங்களா அப்படி இருந்தாங்களான்னு கிடையவே கிடையாது. அது எல்லாமே அவங்களோட திங்கிங்கை பொறுத்து தான் மாறுது. இந்த இப்பேற்பட்ட எஜுகேஷன் சிஸ்டத்துல என்னென்ன டிஃபால்ட் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன்.
ஆக்சுவலாக நம்ம பிரெயின் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது 2 வகையாக ஆக்ட் ஆகும். லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின்ன்றது. லெஃப்ட் பிரெயின் எப்பப்பெல்லாம் ஆக்டிவ் ஆகும்னா நம்ம வந்து மேத்து, அதுக்கப்புறம் லாஜிக், அதுக்கப்புறமேட்டுக்கா ப்ராப்ளம் சால்விங் அந்த மாதிரி பிரெயினை யூஸ் பண்ணும்போது லெஃப்ட் பிரெயின் யூஸ் ஆகப்படுது. அண்ட் ரைட் பிரெயின் எப்பப்பெல்லாம் யூஸ் ஆகும்னா ஆர்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்கில்லு, அதுக்கப்புறமேட்டுக்கா கிரியேட்டிவிட்டி, இது மூலத்தை இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்த பயன்படுத்தும் போதும் நம்மளோட ரைட் பிரெயின் தான் பயன்படுது. இந்த மாதிரி நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்பயுமே லெஃப்ட் பிரெயினை ட்ரைன் பண்ணுறதுலேயே தான் இருக்குது. ஏன்னா இது வந்து பிரிட்டிஷ் உருவாக்கின எஜுகேஷன் சிஸ்டம். அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் அவங்க லெஃப்ட் பிரெயினுக்கு தான் நிறைய ஃபோக்கஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ரைட் பிரெயினை ட்ரைன் பண்ணுற அளவுக்கு யாருமே இல்லை. இந்த மாதிரி லெஃப்ட் சைட் பிரெயினை ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கூல் உருவாக்கியிருந்தாங்க. ரவீந்திரநாத் தாகூரும் பரமஹம்ச யோகி அவங்க தனித்தனியாக அவங்களோட முயற்சியை போட்டு ஓப்பன் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் கடைசி வரலாம் அது நடக்கவே இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயமா இங்கே விளக்குது. யாருமே நம்ம ஆர்ட்டுக்கோ இதுக்கோ முக்கியத்துவப்படுற ஸ்கூல் இங்கே இருக்கிறது கிடையாது. செகண்ட் மேஜர் டிஃபெக்டாக நான் பார்க்குறது என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்திங்கன்னா மாரல் வேல்யூஸ். அதாவது மக்களுக்கு வந்து எங்கெங்கே எப்படி நடந்துக்கணும்னே தெரில. சோஷியலாக நம்ம எப்படி நடந்துக்கணும், சோஷியல் டிசிப்ளின்ற ஒன்றே இப்போ ஸ்கூல்ஸ் டிசிப்ளின் கற்று தராங்க. ஆனால் சோஷியலில் ஒரு சொசைட்டிக்குள்ளே எப்படி நடந்துக்கணுன்ற விஷயம் நமக்கு பெருசாக தெரியவும் மாட்டேங்குது, யாரும் சொல்லித்தரத்தும் கிடையாது. பாரு போலீஸ்காரனே குத்துருக்கு தர்றது ரயில் இறங்கினா ஜெயில போட்டா பெயிலு தூக்கிடுவாங்க போட்டுருவாங்க பாரு. இந்த தவம் இருக்கிற வரைக்கும் இந்த தவ மயிரை கூட கொடுக்க முடியாது. அப்படியே எஸ்பி கிட்ட காமிச்சிருங்க. அடுத்த விஷயமா என்ன பார்க்குறேன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். நம்ம இந்த சின்ன வயசு நமக்கு 18 வயசு ஆகும்போது வரலும் நம்ம ஸ்கூலில் தான் படிப்போம். 18 வயசு நம்ம கையில் பணம் வர வயசு. அந்த பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள சொல்லி தரல. காமர்ஸில் சொல்லித்தராங்க, காமர்ஸ் குரூப் எடுத்துகிட்டு போகிறாங்க. நாயே நீங்கள் சொல்லலாம், அப்படி சொல்ல வரல. அது பேசிக். மனுஷனாக பிறந்தாலே மேனேஜ்மெண்ட்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். மேனேஜ்மெண்ட்டே ஒரு கோர்ஸாக எடுத்துகிட்டு வரணும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லாமல் நம்ம வழி நடத்தணும். இந்த மாதிரி ஒழுங்காக இது பண்ணணும், அது பண்ணணும். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எதிர்காலத்தை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் இங்கே யாரும் தெளிவாக சொல்கிறதே கிடையாது. தென் மேஜர் பாயிண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில், ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி விஷயங்களை இங்கே யாருமே சொல்லித்தரதே இல்லை. நம்ம யார்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணோன்ற விஷயத்த சொல்லித்தரல. எங்கே போனாலும் மேம், மிஸ் அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும். இவங்க கிட்ட இப்படி பேசணும், அவங்க கிட்ட அப்படி பேசணும், இங்கே பணிஞ்சு போகணும், இந்த இடத்துல நீங்கள் பணிய தேவையில்லை, அந்த மாதிரி விஷயங்களை இங்கே சொல்லித்தரது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த மாதிரி நமக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். ஒரு பொண்ணும் பையனும் பேசுறதே தப்புன்னு இந்த சொசைட்டி பயங்கரமாக சொல்லிட்டு இருக்குது. ஆனால் நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபீல்டுக்குள்ளே போயிட்ட பிறகு, நம்ம ஒர்க்குக்குன்னு போயிட்ட பிறகு ஆக்சுவலாக அப்படி கம்யூனிகேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த உலகமே பேசிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது மூலயமா தான் எத்தனையோ வருஷத்துலேருந்து இந்த வருஷத்தை நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த பட்டிமன்றம், இந்த டிபேட்டு அந்த மாதிரி விஷயங்களை ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணலாம். ஆனால் நான் நம்ம ஸ்கூலில் நம்ம இப்போ படிக்கிற ஸ்கூல்லலாம் எங்கே அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. படிக்கணும், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம், இந்த எக்ஸாம் மட்டும் இல்லாமல் அடிக்கடி வாரத்துக்கு வாரம் டெஸ்ட்டாக வச்சு தலைவனை போட்டு தர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இங்கே சொல்லித்தர வேண்டியது எல்லாருக்குமே லாவை பற்றி சொல்லித்தரணும். அதாவது நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிக்கினாலோ நம்ம என்ன பேசணும், எதனால் நம்ம அவங்கள பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணுறது கரெக்டாக தப்பா, அந்த மாதிரி பேசிக்கான விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். லாவை பற்றி பேசிக்கான நாலேஜாச்சும் கொடுத்துருக்கணும். சோஷியல் சயின்ஸில் சிவிலில் லா வந்திருக்கலாம், ஆனால் அது பெருசாக யாருக்குமே புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறது மூலியமாக தான் எதிர்காலத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் சட்டங்களை பற்றியும் புரியும், சட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றியும் புரியும், எந்த மாதிரிலாம் நடந்துங்களான்ற விஷயமும் தெரியும். அது ரூல்ஸில் இல்லையா, நம்ம ரூல்ஸை தாண்டி போகிறோமா, இல்லீகலா, அந்த மாதிரி விஷயம்லாம் புரிய வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் இந்த எஜுகேஷன் சிஸ்டமில். அப்படி கொண்டு வரும்போது மட்டும்தான் அதே மாதிரி தான் இருக்க போகிறாங்க ஆளுங்க. நமக்கு கொஞ்சம் பெட்டரான சொசைட்டி கிடைக்கலாம். நம்ம நாடு கூடிய சீக்கிரம் வல்லரசாக வாய்ப்பு இருக்கு. ஸோ மக்களே, இதை தாண்டி பெருசாக என்ன பேசணுன்றது எனக்கு பெருசாக தெரியல. ஸோ நன்றி, வணக்கம், வரேன், பாய்.